பிக்சர். சூப்பர் சூப்பர். கடைசியில கொஞ்சம் அழுக வந்துருச்சு, அவ்வளவுதான். நல்லா இருக்காரு. கேட்குறே பேசிடுவா. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். முனிஷ்காந்த் சார், விஜயலட்சுமி மேம் அப்படிங்கிறது வந்து அவங்க 2 பேரோட காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் எப்படி சொல்லணும்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஜென்ரேஷனில் வந்து நம்ம அதிகமாக ஆசைப்படாமல் நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். யாரோட பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. அப்படியே நம்ம படத்தோட கதை என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு கிடைக்கிறது 4 பேருக்கு கொடுத்து ஷேர் பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபேமிலி என்டர்டைனராக இருக்குது. இந்த வீக் ரிலீஸ் ஆகிற மிடில் கிளாஸ் ஒரு வர்த்தபிளான ஒரு மூவி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டர்ஸில் வந்து பார்க்கலாம். முனிஷ்காந்த் ஆக்டிங் வந்து சூப்பர். நார்மலாகவே வந்து சார் ஒண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் என்ன ரோல் கொடுத்தாலும். இது ஒரு ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும்போது அந்த ஒய்ஃப் விஜயலட்சுமி மேம்க்கு ஈக்குவலாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் டிரெக்டருக்கும் கங்க்ராட்ஸ். ஓகேயான ஒரு படம். நான் ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாமல் நம்ம பார்த்தா நார்மலான நல்ல படம் தான். பெருசாக ஃப்ளான்னு குறையெல்லாம் பார்த்து யோசிச்சுலாம் சொல்ல தேவையில்ல. நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை அப்படியே தத்துரமாக எடுத்திருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிச்சோன்னா இப்படியா பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். பட் அதை தாண்டி படமாக பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது. ஓகே தான். ஆக்டிங்லாம் செம்மையாக இருந்ததுண்ணா. பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்லா காமெடியாக கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக ஒரு எமோஷனல் தான். ஓவராலாக ஒரு நல்ல மூவி தான். ஒருத்தர் மட்டும் வச்சுக்காமல் எல்லாருக்கும் கொடுத்து பழகுங்கன்னு இருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருந்தது. பட் பேர் என்னமோ பெருசாக செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலு காம்போவா. பட் பரவாயில்ல, ஓகே தான். வாட்சபிள் தானே, ஒன் டைம் வாட்சபிள் தான், பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு மூவி. நல்லா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக செம்ம காமெடியாக போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். அண்ட் செகண்ட் ஹாஃபும் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மாரல் உள்ள ஒரு இதுவாக தான் எடுத்திருந்தாங்க. லைக் லிட்ரலாக ஒரு மிடில் கிளாஸ்னால் எப்படி இருப்பாங்க, திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். பட் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வேற லெவல். நல்லா பண்ணியிருந்தாரு. செம்ம டைமிங், ஹியூமர் சென்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. பட் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. சாரி, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. நெகட்டிவ்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட தாராளமாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் மூவியை. கிளாஸ் இங்கே இருக்கிற நம்ம நாட்டில் இருக்க 99.99% மிடில் கிளாஸ் மக்களுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு படம். ரொம்பவே நம்மளை அப்படியே திரையில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. முனிஷ்காந்த் எப்போதுமே வந்து நம்ம சிரிக்க வச்சுட்டு இருப்பார். இந்த படத்தில் கேரக்டர் ரோலில் அள வச்சிருக்காரு. பட் அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஜயலட்சுமிக்கு இவ்வளோ நடிக்க வருமானு கேட்குற அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருமே, முனிஷ்காந்த் விஜயலட்சுமி 2 பேருமே இந்த மாதிரியான கேரக்டர் ரோல் இருக்கிற லீடு பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை, அது எமோஷன் வந்து முன்னெல்லாம் கொஞ்சம் ஓவர் ட்ராமாவாக, ஓவர் ஆக்டிங்காக இருக்கும். பட் இதில் வந்து நம்மள அப்படியே யதார்த்தமாக இருக்குது. நம்மள திரையில் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம டெய்லி நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், அதை நம்ம எப்படி சமாளிக்கிறோம், அது எல்லாத்தையுமே திரையில் பார்க்குற மாதிரி இருக்குது. முனிஷ்காந்த் அப்படியே வண்டியில் போகும்போது நம்மளும் அவரோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி இருக்குது. அவரோடய சேர்ந்து படம் ஃபுல்லாகவே ரொம்பவே கனெக்ட் ஆகுது. நம்மளோட வாழ்க்கையை அப்படியே திரையில் பார்க்குற மாதிரி இருக்குது. விஜயலட்சுமி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோ நடிக்க வருமானு கேட்குற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக, அவங்களோட கரியர் பெஸ்ட்டு இந்த படம். 2 குழந்தைக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே, கோடங்கி, குரேஷி, ராதாரவி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம், தேட்டரில் வந்து பார்க்கலாம். மியூசிக் ஓகே தான். காமெடி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம். மற்றபடி படம் ஓவராலாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வந்து பார்க்குற ஒரு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திருப்தியாக ஒரு மூவி பார்த்தது. ஃபேமிலி ட்ராமா ரொம்ப நல்லா இருந்தது. முனிஷ்காந்த் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் எல்லா படத்துலையுமே நல்லா நடிப்பார் காமெடியாக. இதில் நல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த விஜயலட்சுமி மேம் சூப்பர். அவங்களும் அப்புறம் குட்டீஸும் நிஜமாலுமே அவங்க குழந்தைங்கன்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி 2 பேருமே நடிச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்ல டைரக்ஷன், நல்லா இருக்கு. ஒவ்வொரு சீனும் நல்லா இருக்கு. இல்லை, அதுதான் இப்போ எல்லாம் இப்போ
கேரக்டர்லாம் அவங்கவுங்க ஒரு மாதிரி செல்ஃபிஷாக அப்படி ஒரு இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் கொஞ்சம் இப்படி ஃபேமிலியாக யோசிக்கணும்னு தான் அவர் இப்போ அந்த அளவுக்கு யோசிப்பாங்களா தெரியாது, அவர் அப்படியே தூக்கி கொடுக்குற மாதிரி. பட்டு கொஞ்சம் ஒரு மனித நேயத்தை நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது கொஞ்சம் பழகணும், பார்க்கணும், எல்லாருமே கொஞ்சம் பழகணும். அது மியூசிக்கு சூப்பருங்க. எங்கள் பையன் பிரணவ் ரொம்ப சூப்பர். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இட்ஸ் நீட் மூவி. என்ன ப்ரோ புரியல? இல்லை, ஆஸ் அ மூவியாக பார்க்கும்போது ஓகே, ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஃபீல் குட்டாக ரொம்ப கனெக்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அது எந்த மோட் ஆஃப் மூவியில் கொண்டு போகிறாங்க அப்படி இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ காமெடியாகவும் போகுது, சீரியஸான பொசிஷனில் காமெடியும் கொண்டு வராங்க. பட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மட்டாக போகல படம். அது கொஞ்சம் என்ன இதில் கொண்டு போகிறாங்க, நமக்கு ஒரு இடங்களில் வந்து நமக்கு ஒரு சுவாரஸ்யம் ஒன்று க்ரியேட் ஆகிற மாதிரி போகுது. அந்த இதில் காமெடியாக போடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி மிக்சடாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப ஜென்ரிக்காக தான் போயிருந்துச்சு மூவி. பெருசாக எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகலை. ஆக்சுவலாக அட்லாஸ்ட் ஏதோ கொஞ்சம் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் எடுக்கிற அந்த படத்தை ஒரு 2 hours எக்ஸ்டெண்டட் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நார்மல் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒருத்தருக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, ஒரு 1 liner, அதை வந்து ஒரு 5 minutes 10 minutes எடுப்பாங்க. அதை வந்து ஒரு 2 hours எடுத்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் கனெக்டபுளாக இருந்துச்சு. பட் காமெடி எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஃபஸ்ட்டில் அந்த ஒரு செக்கு எடுத்ததுலேருந்து அந்த மிஸ் ஆகிற வரைக்கும் ஒரு கனெக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஓகே, எல்லாமே ஓகே. பேர் எனக்கு என்னமோ கேஸ்டிங் வந்து 2 பேர் பேர் செட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே, நாட் பேட். ஓகே ஓகே ஓகே. படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக முனுஷ்கான் ரொம்ப நாளாக ஆளே காணுன்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா சத்தம் போடாமல் ஒரு வேலை பார்த்துருக்காரு. லாஸ்ட் மந்த் டீசர் வந்துச்சு. டீசர் பார்க்கும்போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி எப்படி இருக்குன்னு படம் பார்க்க வந்தோம். படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு மிடில் கிளாஸோட வாழ்க்கையை வந்து அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்க. அவங்க டே டு டே என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு 15,000 இல்லை ஒரு 20,000 சம்பாதிக்கிற ஒரு மிடில் ஏஜ் ஒரு 40 வயசு ஒரு 45 வயசு ஆள் வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் ஒரு லக்கு வந்தால் அது எப்படி இருக்குங்கிறது தான் 1 லைன் ஸ்டோரி. அந்த லக்கு பழிக்குதா இல்லையாங்கிறது தான் கதை. சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லாரும் அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. முனுஷ்கான் வந்து லீட் ரோலில் மிரட்டிட்டாரு. செகண்ட் ஹாஃப்லலாம் அழ வச்சுட்டாரு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் ராதா ரவி சார் வராரு. அது வந்து ஒரு கேமியோ ரோலாக வராரு. அது சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த ரோலு. அது மாதிரி படம் ஃபுல்லாகவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நம்ம என்ன தான் நல்லது பண்ணாலும் நமக்கு திருப்பி வந்து சேரும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. படம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. விஜயலட்சுமி மிரட்டிட்டாங்க. அவங்க இதுதான் கடைசி படங்கிறாங்க. இன்னும் நிறைய படம் நடிக்கணும். அவங்க அப்படியே அந்த கேரக்டராக மாறிட்டாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க விஜயலட்சுமி மேம். குழந்தைங்களும் யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பசங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி யதார்த்தமாக இருந்தாங்க. ப்ளஸ் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்கள வந்து வடிவமைச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி 2 கேரக்டரும். மியூசிக் சூப்பராக இருந்துச்சுங்க. படத்தில் வந்து தேவையில்லாத பாட்டுலாம் இல்லை. ரொம்ப அழகாக மியூசிக் வந்து படத்தோட ஒன்றி போச்சு. சூப்பராக இருந்துச்சு மியூசிக்கு. படம் ரொம்பவே ஃபீல் குட் மூவி. இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மலையாள படத்தை நம்ம கொண்டாடுறோம், இதை OTTயில் பார்த்துடலான்னு சொல்லி மிஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள்.